சுகுமார் யோகிராம் சுகுமார் ஜெயகுருராயா. எல்லாம் வல்ல பகவான் ஸ்ரீ யோகிராம் சுகுமாரின் திருக்கமல பாதங்களை வணங்கி, அன்னை மா தேவிகை அவர்களின் தீர்ப்பாதங்களை வணங்கி, எனக்கு கிடைத்த அனுபவங்கள், திண்டுக்கல் நாமாலய பக்தர்கள் கிடைத்த அனுபவங்கள் ஆகியவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட இன்றைய பூஜையில் கலந்து கொண்டுள்ள விருதுநகர் பக்தர்கள், திண்டுக்கல் பக்தர்கள் வைக்கும் கோரிக்கைகள் யாவும் பூரணமாக நிறைவேற வேண்டும் என்று பகவானை வேண்டி விரும்பி கேட்கிறேன். நிறைய என்னுடைய ஸ்பீச் யூடியூப்பில் வந்திருக்கு. அதனால் என்னுடைய அனுபவங்களை குறைத்துவிட்டு மற்றவர்கள் கிடைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் முதல்ல 1999 ஒரே ஒரு அனுபவம் மட்டும் உங்களோட பேசுகிறேன். 1994 பகவானை தரிசிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. எப்படின்னா, நான் மின்வாரியத்தில் இளமின் பொறியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பார்ட்டி சிவசுப்பிரமணியன் என்பவர் என்னுடைய அலுவலகத்தில் சில வேலைகளாக வந்திருந்தார். அவருக்கு செய்த உதவியின் காரணமாக அவருடைய காரில் போகையில் ஒரு படம் இருந்துச்சு. தம்பி, இது யாருன்னு கேட்டேன். இவர் யோகிராம் சுகுமார் திருவண்ணாமலையில் இருக்காருன்னு. அவர் ரொம்ப தீவிர பக்தராக இருந்தார். ஏன்னா பகவான் அவ்வளோ பண்ணியிருக்கார். அவரை பற்றி பேசினாலே 1 மணி நேரம் வரும். அவ்வளோ அனுபவங்கள் அவருக்கு. இப்போ சொன்னேன், தம்பி நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி சொல்லுங்கள், நானும் கூட வர்றேன்னு. அப்போ என்னென்னா, ஒரு நாள் ராத்திரி 9:30 மணிக்கு வர்றேன். அண்ணே என்ன தம்பி இந்நேரம் வந்திருக்கீங்க அப்படின்னு. அண்ணே, நாளைக்கு நான் திருவண்ணாமலை போகிறேன். இன்றைக்கி இப்போ ராத்திரி திருவண்ணாமலை பரப்பிட்டேன்னு, நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டேன். கூப்பிட்டு போகலான்னு வந்தேன்னு. என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க, நான் ஈபியில் நான் லீவு கேட்கணுமே அப்படின்னேன். அப்புறம் என்ன பண்ணேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு லீவ் லெட்டர் எழுதி வீட்டில் கொடுத்து, வயர்மன் யாராவது வருவாங்க ஆஃபீஸில் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு ஒரு வேஷ்டி ஒரு சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அவருடைய கார்லேயே பரப்பிட்டோம். நாங்கள் பரப்பிட்டே ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். இவர் திண்டுக்கல்ல இருந்து மடப்பட்டு தாண்டுற வரைக்கும் பகவானை பற்றி பேசிக்கிட்டே வர்றார், அவர் கிடைச்ச அனுபவங்களை. அதுக்கு பிறகு கொஞ்சம் தூங்கிட்டோம். போய் திருவண்ணாமலையில் போய் சேஷாதிரி ஆசிரமம் போனோம். அப்போ நிறைய இங்கே நம்ம ஆசிரமெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் விடுதிகள்லாம் இல்லை. அங்கே போனால் ரூமு பூரா புக் ஆகிடுச்சு. நாங்கள் போய் சேரையில் காலையில் ஒரு 3:30-4 மணி. அங்கே ஒரு மரம், பெரிய மரம் இருக்குது. அதை சுற்றி சிமெண்ட்டு தரை விட்டுருந்தோம். அதிலே போய் படுத்துட்டோம். படுத்துட்டு காலையில் குளிச்சுட்டு நேராக பகவானை பார்க்க 9:45 போயிட்டோம். பகவான் சரியாக 10 மணிக்கு, எப்பயுமே கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி 10 மணிக்கு வருவார். 10 மணிக்கு வந்தார். உள்ளே போய் உட்கார்ந்தார். நாங்களும் எல்லாரையும் பெர்மிட் பண்ணாங்க. நாங்களும் போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த இது விளக்க முடியாது. எப்படின்னா, காட் கேனாட் பி ஐடென்டிஃபைடு பை வெல்த், காட் கேனாட் பி ஐடென்டிஃபைடு பை எக்ஸ்பெரிமெண்ட், காட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். கடவுளை பணத்தினால் வாங்க முடியாது, ஒரு சோதனையினால் வாங்க முடியாது. கடவுளை உணரணும். அது அங்கே போய் உட்காந்த கொஞ்சம் நேரம், ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் இருக்கும். எனக்கு சுத்தமாக என்னுடைய மனம் என்னிடத்தில் இல்லை. பகவான்கிட்ட போய் லயிச்சிருச்சு. நமக்கு என்ன இப்படியெல்லாம் நடக்குமா அவ்வளோ வாழ்க்கையில் அப்படின்னு ஒரே யோசனை. வெளியே வர்றேன். என்ன நினைக்கிறேன்னா, கடவுள் இந்த ரத்தமும் சதையுமாக உடலோடு இங்கே அமர்ந்திருக்கிறார் என்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. அப்போ என்ன பண்ணேன், சரி நம்ம இங்கேயே இருந்துருவோம், நம்ம வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் போனால் சிவசுப்பிரமணியனை வைவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பழையபடி வந்துட்டு வீட்டில் நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வீட்டில் கேள்வி பண்ணுறாங்க, என்னத்தையோ போனாங்க உளறிக்கிட்டு இருக்காங்கன்னு. நீங்கள் வா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போனேன்.
ஆனால் என்னையை விட வந்து பகவான் மேலே ஈடுபாடு இருக்கிறது என்னுடைய துணைவியார், என்னுடைய பையன்கள். அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ என்னுடைய பையன்கள் வந்து இப்போ சிங்கப்பூரில் இருக்காங்க. அங்கே இதே சத்சங்கத்தை அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க 2 பையன்களும். அந்த வரையிலே நினச்சேன், விருதுநகர் வந்து நிறையா சிறப்பு உள்ள ஊர். நான் வந்து 1965 தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கேன். சேர்ந்திருக்கையில் வந்து துட்டு கஷ்டம். காமராஜர் வர்றார், எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறார். சரி நேராக போய் பார்ப்போம்ட்டு நானும் எங்கள் அண்ணனும் போயிட்டோம். போய் ஆளுக்கு ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்க போகிறோம். எல்லோரும் வந்து அங்கே 2 பேர், ஒரே ஒரு போலீஸ் வந்தால் கூட 2 பேர் கூட வந்தாங்க. என்னன்னாங்க, எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும். காமராஜரே வாங்கினார். வாங்கி படித்து பார்த்துட்டு பிஏட்டு கொடுத்து உடனே ஏற்பாடு பண்ணார். ஒரு வாரத்தில் எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. எவ்வளோ சிறந்த ஒரு அவர் காலத்தில் போடப்பட்ட அணைகள், பள்ளிக்கூடம், அதுதான் இன்னும் வந்து சிறப்பாக இருக்குது. அவர் இறக்கையில் 2 வேஷ்டி 2 சட்டை ஒரு 100 ரூபாய்க்குள்ள பணம் சொன்னாங்க. இந்த ஊரில் வந்து இந்த மெஃப்கோ சிலங்க் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தான், பையன் படித்தான். நிறைய காலேஜஸ், அப்புறமேல தொழிற்சாலைகள், இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு ஊர். இந்த விருதுநகருக்கே ஒரு பேர் உண்டு. என்னென்னா, ஒருத்தர் விருதுகள் நிறைய வாங்கிட்டு வந்து என் கூட போட்டி போடுறவங்க வாங்க அப்படின்னா எல்லாருக்கும் போடுறேன். இந்த ஊரில் வந்தவொடனே ஒருத்தர் ஆண்டி தேவர்னு நினைக்கிறேன், அவரை ஜெயிச்சிட்டார். அதனால் இது விருதுநகர்னு வந்து சொன்னாங்க. பேர் வந்து ரொம்ப நல்ல ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த ஊர், கடவுள் பக்தி நிறைந்த ஊர். இது இப்போ சிறுசாக இருக்குது. காலப்போக்கில் இது மிக பெருசாக வரும். இங்கே நாமாலயம் வரும், உறுதியாக வரும். அது நம்மளால் வர்றதில்லை, பகவானால் வரும். ஆனால் எப்பொழுதுங்கிறத நம்ம பகவான்கிட்ட வேண்டுறோம், நடக்கும். ஆனால் எப்போ நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதில் எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஏன்னா நாங்களும் 94 ஆரம்பித்தோம். 2018 எங்களுக்கு வந்து இந்த நாமாலயம் வந்தது. நாமாலயத்தில் வந்து இப்போ நடக்கிறது என்னென்னா, நாங்கள் நடத்தலை, பகவானே நடத்துகிறார். திடீர்னு வந்து தலைவர் வந்து பாதம் கொண்டு வர்றார், ஒருத்தர் வந்து வெள்ளி கிரீடம் கொண்டு வர்றார், ஒருத்தர் வந்து பகவானுக்கு வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர் கொண்டு வர்றார், ஒருத்தர் வெள்ளி செங்கோல் வாங்கி தர்றார், ஒருத்தர் வெள்ளி கிரீடம் வாங்கி தர்றார். நாங்கள் கேட்கவே இல்லை, அதாத்தையும் வருது. அப்போ என்ன, அவர் தான் நடத்துகிறார். இறைவனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்கல், காத்தல், அழித்தல், இது வந்து பகவான் இறைவனுடைய வேலை. இப்போ பகவானுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக என்னன்னா, ரிக்வேதத்தில் இறைவன் என்பது ஒளியாகத்தான் சொல்கிறது. ரிக்வேதம் இருந்த காலத்தில் இறைவன் பரமசிவன், பார்வதி, திருமால் இதெல்லாம் கிடையாது. அந்த ஒளி என்ன சொன்னால், ஒரு நாள் வந்து இந்த உலகம் இருக்க வேண்டும்ன்ற மகிழ்ச்சியில் லேசாக அசைந்து கொடுக்கிறது அருட்பேராற்றல். ஒரு பிக் பேங் தேரிமாங்க. அதில் வந்து என்ன செய்யுதுன்னா, முதல்ல வந்து ஆகாயம் தோன்றியது, காற்று தோன்றியது, நீர் தோன்றியது, தீ தோன்றியது, நிலம் தோன்றியது. இதே வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் தோன்றியது. நான் கொஞ்சம் சும்மா பகவானை பற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து ஒரு அறிவு புல் வந்தது, 2 அறிவு ஆமை வந்தது, 3 அறிவு தவளை வந்தது, 4 அறிவு பறவை வந்தது, 5 அறிவு குரங்கை வந்தது, 6 அறிவு மனிதன் வந்தான். இந்த மனிதன் படைத்தவன் தான் இறைவனுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி ஆச்சான். என்னென்னா, மனிதன் நினைத்தால் இறைவனாக மாற முடியும் அப்படின்னு அவன் வந்து எண்ணினான். இப்போ அந்த ஒளி தான் நம்ம இப்போ எல்லாருக்கிட்டையும் வந்து எப்படின்னிங்கன்னா, ஒரு பசுவினுடைய ரோமத்தில் 1,00,000ல் 1 பங்கு ஒரு குறுக்க வெட்டினா என்ன அளவோ அதுதான் உயிரினுடைய அளவு. ஆனால் இப்போ தேவகி அம்மா உட்காந்துருக்காங்க,
பகவான் அப்படி சேரில் உட்காந்துருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சேரில் ஒரு பெரிய ஒளி வட்டம் இருக்குது. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. பழையபடி கண்ணை கசக்கிட்டு திருப்பிட்டு பழையபடி பார்க்குறாங்க, பெரிய ஒளி வட்டம் இருக்கிறது. பழையபடி கண்ணை கசக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறாங்க, அங்கே பகவான் உட்காந்துருக்கிறார். ஆக பகவான் வந்து அந்த இறையோட இரண்டரை கலந்தவர், ஐக்கியமானவர். என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்து மதுரையில் இருக்காங்க. பிறப்பு வந்து ஒரு 5-6 சாப்டர் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிறப்பு, திருமணம், நோய், கடன், நெகட்டிவ் ஸ்பிரிட், இறப்பு, மகாபாரதத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய தொடர்பு. அது இல்லாமல் ஒரு முக்கியமான இது வந்து என்னென்னா, மகாவீரர் லைஃப்பில் ரோஹி நோயோ என்ற திருடனுக்கு மகாவீரர் சொன்ன அரை வாக்கியமும் பகவான் சொன்ன முழு வாக்கியமும், இது ஒரு தலைப்பு. இந்த பிறப்பு என்பதை பற்றி சொல்லுகிறேன். என்னுடைய உறவினர் வந்து என்ன பண்ணாங்க, திண்டுக்கல்ல கோயில் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க வந்திருக்காங்க. வந்த உடனே, ஏம்மா பையனுக்கு இப்போ குழந்தை பிறந்துருச்சா, குழந்தை இருக்கா என்னன்னு கேட்டேன். இல்லைப்பா இன்னும் குழந்தை இல்லை. கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு, 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், பகவான்கிட்ட வேண்டு அப்படின்னேன். அது பகவானுக்கு தெரியும், எனக்கு என்ன வேணுங்கிறது பகவானுக்கு தெரியும், நான் வேண்டலை, அவராக பார்த்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைம்மா, ஒரு குழந்தை வந்து கூட அழுதாத்தையும் தாய் பால் கொடுப்பாள், அதனால் நீ கூட பகவான்கிட்ட வேண்டு அப்படின்னு. அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு முழு இது இல்லை. பழையபடி ஒரு வருஷம் கழித்து கேட்குறேன், என்னம்மா பையனுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன இதுன்னு கேட்குறேன். என்ன இல்லைன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நேராக திருவண்ணாமலை போங்க, போய் பாத பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு உணர்த்துது, போகணும்னு நினைக்கிறாங்க. உடனே திருவண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் சாமிநாதன் சார் ஃபோன் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்படி பாத பூஜை பண்ணணும், இப்போ கொரோனா பீரியடு, இப்போ பாத பூஜை பண்ண முடியாது, நீங்கள் இந்த கொரோனா முடியவும் உங்களை கூப்பிட்றோம், நீங்கள் வாங்கன்றாங்க. சரின்னு அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. கொரோனா முடிஞ்ச பிறகு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. சற்றேறக்குறைய ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணவொடனே என்ன பண்ணிடுச்சு, அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து இந்த சின்ன பிள்ளைகள் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் சும்மா இருப்பாங்க. 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் சொந்தக்காரங்களோ இல்லாட்டி நண்பர்களோ போட்டு நைன்னு கேட்க ஆரம்பிச்சோம், என்ன குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா. அவங்களுக்கு பாவம் மனசு வருத்தம். இப்போ என்ன பண்ணிடுச்சு, உடனே அடுத்த நாள் காலையில் ஒரு 3 மணிக்கு கார் எடுத்துகிட்டு, அந்த பொண்ணு தனியாக கார் எடுத்துகிட்டு நேராக திருவண்ணாமலை போயிடுச்சு. அது ஏற்கனவே புக் பண்ணிடுச்சு. சொன்னோடனே நாளைக்கு நான் புக் பண்ணுங்கன்னா புக் பண்ணிடுச்சு. போய் நேராக போய் பாத பூஜை பண்ணிச்சு. தேவகி அம்மாவை பார்த்துச்சு. தேவகி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு குழந்தை இருக்குது, எப்போ இருக்குங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியல, நீ நாமம் எழுதுனா நாம நோட்டை கொடுத்துருக்காங்க, கொடுத்து ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சோன்னா இது வந்துருச்சு. வந்து சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், 1 மாதத்திற்குள் அந்த பெண் கருத்தரித்து விட்டார். 1 வருடம் கழித்து அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்போ அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த குழந்தை இல்லைன்னா அந்த வீடு எவ்வளோ ஒரு அதை நினைத்தே பார்க்க முடியாது, அவ்வளவு ஒரு இது. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த பிறப்பு, இந்த குழந்தை என்கிறதை தடுத்து திருமணம் என்ற சப்ஜெக்டில் ஒன்று சொல்லுவாங்க. என்னுடைய உறவினர், என்னுடைய சகலையினுடைய பேத்தி வந்து வீரபாண்டியில் இருக்காங்க. அவங்க வந்து சாதாரண குடும்பம், ரொம்ப சாதாரண குடும்பம். உறவுலே வந்து பொண்ணு கேட்டு வர்றாங்க. பேசுனதில் என்ன பேசுகிறோமோ அந்த வாயிலேருந்து வெளியே வர்ற வார்த்தைகள் சரியில்லைன்னு அது முறிஞ்சு போயிடும். அப்படி இவங்க பேசுனதில் அது முறிஞ்சு போயிடுச்சு.
முறிஞ்சு போனோடனே அப்போ அந்த பொண்ணோட அம்மா அது என்ன சொல்லுது, இருக்கட்டும் எங்களுக்கு ஏதோ ஒரு ஏலம்பாலம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லிச்சு. நான் என்ன சொன்னேன், அப்படி நினைக்காதம்மா, உனக்கு நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கும், மறுமையினே கிடப்பாங்க, நீ ஏன் இப்படி நினைக்கிற அப்படிங்கிற. அப்புறம் யோசித்து பார்த்தேன். நானே போய் மதுரையில் போய் அந்த திருமண அலுவலகத்தில் போய் பதிஞ்சிட்டு வந்தேன். அதுக்கிடையில் 2-3 மாப்பிள்ளைகள் வர்றாங்க, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. ஒன்று இவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல. அது மாதிரி ஒரு மாப்பிள்ளைலாம் டாக்டர், நல்லா ஹெவி டாக்டர், ஒரு 100 கிலோ இருப்பாங்க போல. அப்புறம் இது பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா இந்த பொண்ணு என்ன செய்யணும், டெய்லி நாமம் எழுதிக்கிட்டு இருக்கோம், நாமம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை சுற்றி பட்டாம்பூச்சி போயிட்டு நான் திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு போனால் தாத்தா நான் இங்கேயே இருந்துக்கலாம் போல இருக்குது, ஊருக்கு வர வேணாம்னு தோணுது அப்படின்னு. இல்லைம்மா வா போகலான்ட்டு வந்துட்டோம். இதை நாமம் எழுதலை. அப்புறம் என்னதுன்னா பேப்பரில் நாமம் ஒரு நாமத்தை எழுதி ஒரு கட்டி ஒரு மாலை மாதிரி போடுவோம், வீட்டில் போடும். எங்கள் திண்டுக்கல் நாமாலயத்துலேயும் அந்த மாலையெல்லாம் போடும். இப்போ இது போகையில் பட்டாம்பூச்சி இதை சுற்றி வருது, வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்களுக்கு பட்டாம்பூச்சியை பற்றி தெரியாது, பகவான் பட்டாம்பூச்சி ரூபத்தில் வருவாருங்கிறது தெரியாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாப்பிள்ளை பார்க்க வர்றார். ரொம்ப வசதியான குடும்பம். அவரை மூத்த பையங்க 2 பையங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க. இவர் நல்ல வசதியாக இருக்கிறார், நல்ல வீடு இடங்கள்லாம் இருக்குது. பையன் காலேஜில் லெக்சரராக இருக்கான், பிஇ படிச்சுட்டு லெக்சராக இருக்கான், எம்இ படிச்சுட்டு லெக்சராக இருக்கான். இது அமையுமான்னு கூட நான் யோசித்தோம். ஆனால் அந்த பையனுக்கு உடனே பொண்ணை பிடிச்சி போச்சு. அந்த பையனோட அப்பா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் மருமக வீட்டில் இருக்கேங்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா பேசுகிறாங்க, பேசியில் சின்ன சின்ன பிரச்சனைகள். அப்புறம் நானே இருந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தேன். மதுரையில் ஒரு பெரிய மண்டபத்தில் ரொம்ப சிறப்பாக திருமணம் நடந்துச்சு. இதுக்கு மூல காரணம் பகவான் மேலே அந்த பொண்ணு வச்சுருக்கிற நம்பிக்கை, அவங்க அப்பா அம்மா வச்சுருக்கிற நம்பிக்கை, நாமம் சொன்னது. அம்மா உட்காருங்க. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் கேட்குங்க. அந்த ஃபெய்த் இஸ் எபோ காட் வாங்கணும். அதனால் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருமணம் சிறப்பாக நடந்துச்சு. இப்போ அந்த பையன் என்னென்னா எம்இ படித்தவன், பிஹெச்டி முடித்து இப்போ காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான். இது 2வது நிகழ்ச்சி. 3வது நிகழ்ச்சி எங்கள் நாமாலயத்தில் ஒரு சில ப்ரொசீஜர்லாம் பண்ணுறோம். அதாவது ஒரு பிடிஓ சரவணன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய தாயார் வந்தாங்க. அவங்க பேர் மணிமேகலை. அவங்களுக்கு வயிற்றில் கட்டி 2-3 ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா அது பண்ணலை. நிறைய கோயிலுக்கு போகுது, எத்தனையோ கோயிலுக்கு எல்லா கோயிலும் போயிட்டேன் அப்படிங்கிறது போயிட்டு வருது. நம்ம நாமாலயத்தை பற்றி யாரோ சொல்லியிருக்காங்க, அவங்க வர்றாங்க. வந்தவுடனே ரொம்ப நான் சாதாரணமாக நார்மலாக கேட்குற மாதிரி, என்னம்மா எங்கேருந்து வர்றீங்க, என்ன ஆகுன்னு. என் பையன் வீடியோவாக இருக்கான் சரவணன்னு, அவங்க அம்மா நான் அப்படின்னு. அப்படியா, என்ன விஷயம் கேட்டேன். எப்படியா எல்லாருக்கும் போனோம், இன்னும் சரியாகலை. சரி நீங்கள் பகவானை வேண்டுங்கன்ட்டு போயிட்டேன். அடுத்த தடவையும் வர்றாங்க. அடுத்த தடவையும் அவங்க முகம் சோகமாக இருக்குது. பழையபடி கேட்டோன்னே, இல்லையா ஆஸ்பத்திரிக்கு போனேன், மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்காங்க, விருப்பம் இல்லை. நான் கூட போன தடவை என்ன சுஜாதாகிட்ட கூட சொன்னேன், நீ எனக்காக வேண்டுமான்னு சொன்னேன். என்கிட்ட சொல்கிறாங்க, அப்படியே கண்ணீர் கீழே கொட்டுது. நான் என்ன சொன்னேன், நீங்கள் முழுசாக சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, நீங்கள் நாமம் சொல்லுங்கள், நாமம் எழுதுங்க, நாமம் நோட்டு தர்றேன். இன்றைக்கி உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை வைப்போம் பார்ப்போம் அப்படிங்கிற நாமாவளி நடக்குது. அப்புறமேலு பாத பூஜை நடக்குது, அப்புறம் ஸ்பீச் நடக்குது. அப்புறம் எல்லாருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இது குணமாகணும்னு எல்லோரும் சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறத சொல்லுவாங்க. எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க.
கூட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு பகவானுக்கு படைச்சிருப்போம் அந்த பிரசாதம் இருக்குல்ல, அதை அந்த அம்மாவுக்கு கொடுத்தோம். பகவானுக்கு போட்டிருந்த மாலை எடுத்து என்னுடைய துணைவியார்கிட்ட கொடுத்து போட சொன்னேன். அவங்க போயிட்டாங்க. அடுத்த வாரம் வருகிறார்கள். முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதுக்கு நேர் எதிர்மாறாக வருகிறார். முழு மகிழ்ச்சியாக வருகிறார். என்னம்மா என்ன விசேஷம்னு? இல்லையா, இப்போ எனக்கு அந்த வலி இல்லை, நீங்கள் வந்துட்டு போனீங்களா, அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழித்து சுத்தமாக வலி இல்லை, ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம். டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு இப்போ கட்டி கரைஞ்சிருச்சு அப்படின்னா. இது முதல்ல என்னென்னா, நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு நிறைய வேல்யூ இருக்குது. இங்கேயும் நீங்கள் அந்த கூட்டு பிரார்த்தனை யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ கூட்டு பிரார்த்தனை எல்லோரும் சொல்லி மனசார வேண்டுங்க. அது ஒரு ஏன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சரவணன் பேர், அரசு துறையில் பணிபுரிகிறார். ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் என் முதல்ல பழக்கம் இல்லை. ஒரு நாள் கோயிலுக்கு வர்றாங்க. அவரும் அவருடைய துணைவியார் ஷீலான்னு பேர். அவங்க எப்படி வர்றாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜர் அங்கே ஒருத்தர் இருக்கார், ராஜேஷ்னா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ திண்டுக்கல் நாமாலயத்தில் போய் நீ கும்பிடு, உன்னுடைய கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பிச்ச உடனே அவங்க வர்றாங்க, அவங்க துணைவியார் வர்றாங்க. இங்கே நடக்கிற பூஜையை பார்த்து அந்த அம்மாவுக்கு முழு ஈடுபாடு வந்துடுது, அந்த ஷீலாவுக்கு. இவருக்கும் ஈடுபாடு வந்துடுது. அப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் இந்த கூட்டு பிரார்த்தனையில் எனக்காக வேண்டணும் அப்படிங்கிறாரு. சரி சொல்லுங்கன்னு சொல்லி வேண்டுறோம். வேண்டின பிறகு என்னாச்சுன்னா, அவர் ஃபைனான்ஸை கொடுக்குறாரு. நிறைய கடன் கொடுத்துருக்காரு. அவன் ஒருத்தனும் தரமாட்டேங்கிறான். ஆனால் இவர் நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அவன் விட மாட்டேங்கிறான். என்ன ரொம்ப போட்டு பாடாப்படுத்துகிறான். இவருக்கு ரொம்ப மனசங்கடப்பட்டு வந்தார். அப்போ அவருக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த பூஜையில் அவருக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். அந்த அம்மா ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். அதாவது பகவான் அடிக்கடி கனவுல வருவாராம். அவரும் வருவாங்களாம், அந்த அம்மா தேவிகம்மாவும் வருவாங்களாம். அது அவ்வளவு ஈடுபாடாக இருக்குது. அதனுடைய தூண்டுதல் தான் வீட்டுக்காரர் தினம் நாமம் எழுத நாமம் சொல்ல ஆரம்பித்தார். அதாவது நீங்கள் அந்த நாமம் எப்படின்னீங்கன்னா, ஒரு மணி நேரம் நாமம் சொன்னீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2000 நாமம் வரும். ரஃபாக 2000 × 4 போட்டிங்கன்னா 8000 வரும். 8000 போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. அது சில கோடிகள் வரையில் உங்களுக்கு சில சத்துக்கள் நம்ம சொல்கிறது அப்படியே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு நிலை வந்துடும். நம்மளுக்கு அந்த ஆசைகள் இதெல்லாம் குறைஞ்சிடும். இவர் தினம் நாமம் சொல்கிறார். அந்த அம்மா டெய்லி நாமம் சொல்லுது, நாமம் எழுதிக்கிட்டே இருக்குது. திருவண்ணாமலைக்கு 2-3 தடவை வந்தாங்க. இப்போ போயிட்டு வந்தோம் இல்லையா, இங்கே நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போன பிறகு இவர் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுல இவருக்கு சீனியாரிட்டி பிரச்சனை இல்லை. ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார். இங்கே நாமாலயத்துக்கு ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே கோர்ட்டு கேஸ் தீர்ப்பாகி ஒரு 20 லட்ச ரூபா கேஷ் அவருக்கு வருது. ஆனால் அவர் கடன் நிறையா 20 லட்ச ரூபா வருது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது, இப்படி நான் உங்களுக்கு கடன் எங்கள் அப்பா வாங்கியிருக்காரு, அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரி வாமா அப்படிங்கிறாரு. அப்பா வாங்கின கடன் 3 லட்ச ரூபா. ஆனால் அது ஒரு 10-20 வருஷம் ஆகிருக்கும் போது, எவ்வளோ நாளும் தெரியல. அது 10 லட்ச ரூபாயை திருப்பி கொடுக்குது. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல குடும்பம். அவங்க அப்பா சென்ட் மேரி ஸ்கூலில் இங்கிலீஷ் வாத்தியாராக இருந்தவர். ரொம்ப நல்ல ஒரு தரமான குடும்பம். அவங்க மூத்த பொண்ணும் மருமகனும் பெங்களூரில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, 4 வருடம். இந்த ஷீலா பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கும். இவர் சரவணனும் அப்பைக்கப்போ வேண்டுவார். அவர் பெரிய டோனர், எங்கள் கோயிலுக்கு பெரிய டோனர். அதாவது அவர் வந்தார், ஏதோ ஒன்று நடந்துச்சு. வருஷம் ஒரு 12 மாதத்துக்கு எனக்கு பாத பூஜை கட்டினார். இப்போ வருட பூரா அகண்ட நாமம் கட்டுறாரு. இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார்.
இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு வந்து கருத்தரிச்சு இப்போ அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அடுத்து ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். சின்ன பிள்ளைகளில் அதனால இல்லை, என்கிட்ட வேலை பார்த்தவ என்னுடைய உறவினர் என்கிட்ட வேலை பார்க்கல, பக்கத்து செக்ஷனில் வேலை பார்த்தார், மாரிச்சுவாமின்னு பேர். அவரை ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு போனேன். திருவண்ணாமலை பகவானோட 95 கூப்பிட்டு போனேன். அவருக்கு பகவான் மேலே அளவு கடந்த பக்தி வந்துருச்சு. நான் எவ்வளோ நேரம் பேசணும்? 7 வரைக்கும் பேசணும். அளவு கடந்த பக்தி அவருக்கு. அப்புறம் அவர் துணைவியாரை கூப்பிட்டு போனார், எல்லோரையும் கூப்பிட்டு போனார். அவர் என்ன பண்ணார்னா, அப்போத்தே முத பகவானை பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு இடம் வாங்கலான்னு விரும்புகிறார். போய் ஆசிரமத்தில் உட்காந்துருக்கார். ஆசிரமத்தில் ஏறக்குறைய ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், வாங்காதான்னு பேசுகிறான். இவருக்கு என்ன தெரியுதுன்னா, இது அசரீரி, நம்ம வேண்டாம் அப்படின்னு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு இன்னொரு இடம் பார்க்குறாரு. சில மாதங்கள் கழிச்சு போய் போகிறாரு. இப்போ வாங்கன்னு யாரோ பேசுகிறார். வர்றாரு. ஆனால் அந்த இடம் வந்து எப்படின்னா 70க்கு 35 மாடி, அதாவது முன்னாடி 45 அடி, பின்னாடி 35 அடி. அது வாஸ்து பிரகாரம் கரெக்டாக வராது. முன்னாடி 40 அடிந்து பின்னாடி 40 அடியாக இருக்கணும், இல்லாட்டி முன்னாடி 40 அடிந்து பின்னாடி 45 அடியாக இருக்கணும். ஆனால் 40க்கு 40 இருந்தால் நல்லது. வாஸ்து உண்மை தான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 70க்கு 30 என்னமோ இருக்குது, என்னடா பண்ணுறது, இருந்தாலும் வாங்க சொல்லிட்டார். பகவான்ட்டு வாங்கிட்டார். பக்கத்து இடத்துக்காரன் வர்றேன், எனக்கு எக்ஸஸாக இருக்குது இந்த இடம், இதை நீங்கள் வாங்கிக்கங்கிறேன். சரின்னு இவருக்கு கரெக்டாக அந்த 70க்கு 40, கரெக்டாக முன்னாடி 40 பின்னாடி 40 அந்த இடம் வருது. அப்புறம் இவர் என்ன பண்ணுறார், அதில் வந்து வீடு கட்டுறாரு. ரொம்ப அருமையான வீடு கட்டுறார். ஒரு மனிதனுக்கு பகவான் எவ்வளவு செய்கிறாருன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு ஒரு 100 நன்மைகள் செஞ்சுருப்பார்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுறார், அவருடைய பொண்ணு பிஇ படிக்கணும்னு ஆசைப்படுது, பிஇ கிடைக்குது. நல்ல மார்க் எடுத்து பிஇ கிடைக்குது. பிஇ முடித்தோன்னே நல்ல வேலை வேணும்னு கேட்குறாரு, நல்ல வேலை கிடைக்குது. நல்ல வேலை கிடைச்சோன்னா இப்போ நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறாரு. அருமையான மாப்பிள்ளை மதுரையில். அவர் சொல்லுவார் என்கிட்ட வந்து, வீட்டில் பொத்தி வளர்ச்சிருக்கேன், கையிலேயே கூட இருந்த பிள்ளை, இந்த பிள்ளை எப்படி விட்டுட்டு நான் சும்மா இருக்க போகிறேன்னு தெரியல சார்பார். இந்த ஆண்களுக்கே வந்து பெண் பிள்ளைகளை விட்டு அந்த பாசம் வந்து, அதாவது ஆண்களுக்கு வந்து எப்படின்னா, பெண் பிள்ளைகள் வந்து இளவரசிகள், ஏஞ்சல்ஸ். அவர் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் எங்களுடைய உறவிலேயே ஒரு பையன் வந்தான், ரொம்ப நல்ல பையன். அவங்களுக்கு திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. அதுக்கு பிறகு இதுதான் வரிசை தானே. இப்படி வந்தவுடனே குழந்தை வேணும், குழந்தை வந்தாச்சு. இப்போ நான் இருக்கேன், எனக்கு பையனுக்கு வேணும். அப்புறம் என் பையனுக்கு பிறகு பையனோட பையனுக்கு வேணும். அப்புறம் எனக்கு படிக்கணும். இது மனிதனுடைய தொடர்ச்சி தான். நல்ல வேலை கிடைச்சது, நல்ல மாப்பிள்ளை, நல்ல குழந்தை. இப்போ 2வது பையன், அவனும் பிஇ படிச்சுட்டான். இப்போ வேலைக்கு போகிறான். ஒரு நல்ல வேலை கிடைக்கல, அதுக்காக வேறு கோர்ஸ் படிக்கிறான். இப்போ நான் சொல்ல வந்தது வேறு. இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க தெரு பூரா வந்து ஈபியில் வேலை பார்க்குறாங்க. இவர் இளமணி முறையாரில் வேலை பார்க்குறாரு. எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவார். அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இது நடக்கிறத வச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டில் இருக்கிறது. புருஷன் கொண்டாடிக்குள்ளே சண்டை. பழைய காலங்கள்லாம் என்ன ஈவன் அடித்தா கூட பேசாமல் பொறுத்துட்டு போயிடுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் லேசாக ஒரு வார்த்தையை விட்டுற முடியாது. இது மாதிரி ஒரு அம்மா வந்து, நம்ம வேடசுந்தரம் ஒரு அம்மா வருது, பையன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான், டக்குன்னு பரவிட்டு போயிடுச்சு. இந்த அம்மா வந்து கோயிலில் வந்து சுற்றிட்டு அழுகுது. நான் சொன்னேன், எல்லாம் சரியாயிரமா, நீங்கள் ஒன்றும் பண்ணாங்க. இந்த அம்மா கோயிலில் வந்து சுற்றிட்டு, எங்கள் நாமாலயம் அந்த கருவறையை சுற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டு போய் கூப்பிட்டு வாடா, அப்பா அழுகிறாரா, பேரன் பேத்தி விடாமண்ணேன். இவன் போய் கூப்பிட்றான், டக்குன்னு அந்த பொண்ணு வந்துடுச்சு. இப்போ அது இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மாரிசாமிக்கு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு சண்டை, உடனே சூசைட் பண்ணிக்கிடுச்சு. சூசைட் பண்ண என்னன்னா ஃபயர் பண்ணிக்கிடுச்சு.
இப்போ இந்த மாரிச்சாமியுடைய துணைவியாருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா ரொம்ப பழக்கம், ரொம்ப நாள் அந்த எண்ணம் போகவே இல்லை, கொஞ்ச நாள். இப்போ என்ன ஆகுதுன்னா, டெய்லி ராத்திரி 12 மணிக்கு வீட்டில் காலிங் பெல் அடிக்கும். என்னடா காலிங் பெல், கதவை திறந்து வைப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, அப்புறம் போயிடுவார். அடுத்த நாள் இதே மாதிரி ராத்திரி 12 மணிக்கு காலிங் பெல் அடிக்குது, திறந்து பார்த்தா ஒருத்தர் இல்லை. 3ஆவது நாள் அதே மாதிரி காலிங் பெல் அடிக்குது, திறந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை. இவர் பேசாமல் அடுத்த நாள் அந்த காலிங் பெல்லை பிடிங்கி போட்டார். அடுத்த நாள் எதிர்த்த வீட்டுக்காரமாக வருது, இப்படி அந்த பொண்ணு இறந்துச்சு இல்லையா, அது டெய்லி உங்கள் வீட்டுக்கு வருது. ஆனால் உங்கள் வீட்டில், அவர் வீட்டில் வந்து கதவுல என்ன பண்ணியிருப்பார், விசிறிங் சரட்டையும் போட்டிருப்பார். அந்த ஹாலுக்கு, ஃப்ரண்ட் ஹாலுக்கு, அந்த மெயின் ஹாலுக்குள்ளே வர்றதில்ல. நீங்கள் தினம் கும்பிட்றீங்கள சாமி, அவர் அங்கே வெளியே உட்காந்துட்டு குச்சியை வச்சு போன்னு விரட்டுறாரு. அதில் அப்படின்னு சொல்லுது. இவங்க வேண்டுறாங்க, அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வரல. அதாவது அந்த ஆவி வந்து நெகட்டிவ் ஸ்பிரிட்பாங்க. அதாவது அந்த மனிதனுக்கு வந்து இத்தனை வயதுன்னு வரைக்கும்னு ஒரு லைஃப் உண்டு. அதாவது இத்தனை மூச்சு லைஃப் கூட கிடையாது, இயேசு வயது கூட கிடையாது. ஒரு மனிதனுக்கு இத்தனை மூச்சுக்கள் தான். அதனால தான் இந்த சித்தர்கள்லாம் மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் ரொம்ப காலத்துக்கு உயிரோடு இருப்பான், நல்லா இருப்பான். மூச்சு பயிற்சி நீங்கள் கொரோனா டயத்துலலாம் மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா கொரோனா வராது. அதாவது டீப் இன்ஹேல் வச்சுறது, டீப் எக்ஸேல், அதாவது உள்ளே இழுக்கிறது வெளியே வருதுன்னா அந்த கொரோனாவே இந்த தொண்டை தானே. இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது அந்த உடல்நிலை நல்லாயிருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த துர் ஆவி இருக்கு இல்லையா, பகவான் வந்து அதை வந்து அதுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து சரியாக மேலே கொண்டு போயிருப்பார் அப்படின்னு விஜயலட்சுமி அம்மா எனக்கு சொன்னாங்க. இதுக்கு என்ன ஆயிருக்கும் இந்த ஆவின்னு கேட்கல, இப்படி ஆயிருக்கும் அப்படின்னாங்க. அவங்க ஒரு புஸ்தகத்தில், வேறு ஒரு வெளியில் இருக்கிற புஸ்தகத்தில் இந்த ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஒரு பெரிய வயதான மனிதர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்ல மனிதர், வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்து விட்டார். எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்லுவது, நாமத்தை எழுதுவது, இது போன்ற எண்ணங்களிலேயே இருக்கின்றார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வயசு 80 நெருக்கி வந்துருச்சு. அவர் பகவானுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். சாமி, நான் இவ்வளோ நாள் வந்து நல்லா இவ்வளோ நாள் வந்து நான் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டேன். எனக்கு வந்து இந்த போதும், இந்த வாழ்க்கை வந்து எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுபடணும், அதுக்கு பகவான் அருள் புரியணும் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு ஒரு லெட்டர் வருது. ஏன்னா இதில் உட்காருங்க, ஜம்காலத்தில் உட்காருங்க. எனக்கு விடுபடணும்னு கேட்குறார். கேட்டவுடனே அடுத்த நாள் என்ன செய்கிறார், பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு இதை வாசிங்கிறார். நான் இப்படி போதுமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், நான் எந்த நோயும் இல்லாமல் மன திருப்தியோடு நல்ல உடலோடு நான் வந்து இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு 2வது தடவை கேட்குறார். 3வது தடவை வாசிக்க சொல்கிறார். 4வது தடவை வாசிக்க சொல்கிறார். மணி என்னான்னு கேட்குறாரு. மணி 12 சாமி அப்படிங்கிறார். சரின்னு. அடுத்த நாள் பகவானுக்கு ஒரு லெட்டர் வருது. என்ன வருதுன்னா, அவரோட பையன் என்னுடைய தந்தையார் நல்ல மனநிலையோடு நல்ல உடல்நிலையோடு திருப்தியோடு இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்தார். இன்று மதியம் 12 மணி அளவில் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்தார் அவர் வந்து எழுதுகிறார். இப்போ இறைவனுடைய வேலை ஜென்ரேஷன், ஆப்ரேஷன், டிஸ்ட்ரக்ஷன் தான். அதாவது ஆக்கல், காத்தல், அழித்தல், இது இறைவனுடைய வேலை. இப்போ பகவான் என்ன செஞ்சுருக்கார், பகவான் வந்து குழந்தை பிறப்பதற்கு உதவி செஞ்சார், கடன் தீர்வதற்கு உதவி செஞ்சார், திருமணம் நடப்பதற்கு உதவி செய்தார், நோய் தீர்வதற்கு செய்தார், நெகட்டிவ் ஸ்பிரிட் போகிறதுக்கு இருந்தார், இறப்புக்கு செஞ்சார். பகவான் வந்து
இறைவனோடு இரண்டரை கலந்தவர். அதுலேயும் பகவான் வந்து ஒரு நாள் உட்கார்ந்துருக்கார், சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்கார். நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வந்து பேட்டிக்கு அங்கே வரேன். பேட்டிக்கு அங்கே வந்தால் இவர்கிட்ட ஒன்றுமே இவர் ஒன்றும் எதுவும் ஸ்பெஷலாக இல்லையே, என்ன அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அவர் சிகரெட் பிடிக்கிறார். சிகரெட் பிடிக்கிறத வச்சு இப்படி சிகரெட் பிடிக்கும் சாமியார் அப்படின்னு இந்த வீக்குங்கிற பத்திரிகையில் சின்ன கட்டத்தில் வந்திருக்கு. இது என்ன இதுன்னா, கல்கட்டாவில் இவருடைய மருமகன் இருக்கார். அவர் என்ன செய்கிறார், போய் வீக் பத்திரிக்கை பழைய பத்திரிகையை சேர்த்து 3 பத்திரிகை இவ்வளோன்னு கூடன்னு கேட்டு வாங்குகிறார். அந்த பத்திரிகையில் என்ன இருந்திருக்கு, அந்த சிகரெட் பிடிக்கும் சாமியாரின் பெயர் யோகி ராம் சரத்குமார் அப்படின்னு. வீட்டை விட்டு வந்து ரொம்ப காலம் ஆச்சு. இதை வந்து பார்த்துட்டு வந்து இவர் நேராக எடுத்துகிட்டு அவங்க அக்கா பொண்ணத்தையும் கட்டினவர் அக்காக்கிட்ட போய் காமிக்கிறார். இப்படி சிகரெட் பிடிக்கும் சாமியார்னு போட்டிருக்கு, யோகி ராம் சரத்குமார்னு போட்டிருக்கு. அந்த அம்மா இப்படியே வாயை கையில் வச்சுட்டு, அப்படியா அப்படிங்கவும், சரி இது இருக்கட்டும், பையனை அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு வர சொல்லுவோம் அப்படின்ட்டு மூத்த பையனை அனுப்புகிறாங்க. மூத்த பையன் நேராக வந்து சென்னையில் இறங்குறார். அவருக்கு பகவான் எந்த ஊர் என்ன ஏது ஒன்றும் தெரியாது. கீவா ஜெகநாதனை போய் கான்டாக்ட் பண்ணுறார். கீவா ஜெகநாதன் அங்கேருந்து பகவானுக்கு ஃபோன் பண்ணுறார். இப்படி வந்திருக்காங்க, உங்களை பார்க்க வரணுங்கிறாங்க. சரி அனுப்புவோம். தேரடி வீதி வீட்டில் உட்காந்துருக்கார் பகவான். இப்படியே பேசாமல் பையன் வர்றார். நம்மனா என்ன செய்வோம், ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிற மாட்டான். அவனும் அப்படித்தானே கட்டி பிடிப்பான். இவர் வந்து அப்படியே ஒரு சலனம் இல்லாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். பையன் நினைக்கிறான், நம்ம இவ்வளோ காலம் சின்ன பிள்ளைகளை நம்ம பார்த்தது, இவ்வளோ காலம் கழிச்சு வர்றேனே, அவர் ஒரு சலனம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வர்றாரு, ஒன்றும் பேசலை. கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து இவருடைய மருமகன் எப்படி இருக்கான்னு கேட்குறாரு. அப்புறம் அம்மா அப்பா எல்லாம், அம்மா தம்பி மற்றவங்களையெல்லாம் கேட்குறார். அவர் அவ்வளோதான். ஆனால் அவருக்கு ஒரு ஈடுபாடு வரல. யாருக்கு, பையனுக்கு. என்னடா இவ்வளோ காலம் உழைச்சான், இவர் ஒரு மகிழ்ச்சியாக கூட நம்மகிட்ட பேசலையே அப்படின்னு போகிறார். பகவானை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒன்றுதே, நம்மளும் ஒன்றுதே. அவர் மகனும் ஒன்றுதே, நம்மளும் ஒன்று, எல்லோரும் ஒரே மாதிரி. போய் பழையபடி அம்மாட்ட சொல்கிறார். அம்மா என்ன செய்கிறாங்க, பழையபடி எல்லோரும் வரணும்னு பரப்புகிறாங்க. ஆனால் பையன் வரல, அம்மா மற்றவங்களாம் வர்றாங்க. வந்தோன்னே பகவான் நல்லா வரவேற்று அவங்களுக்கு வந்து தாங்கிறதுக்கு இடமெல்லாம் கொடுத்து 2 நாள் கோயிலெலாம் கூப்பிட்டு போய் 3ஆவது நாள் வந்த வேலை முடிஞ்சு நீங்கள் போகலாம் அப்படிங்கிறார். என்னடா நம்ம வந்தால் இவர் கூடயே இருக்கலாமான்னு போகலாங்கிறாரு அப்படின்னு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, மற்றவங்களாம் போகட்டும், நான் உங்களுக்கு சமையல் செஞ்சு போடுறேங்குது. இல்லை நீங்கள் எல்லாம் போகலான்றாரு. அப்படியே திரும்பி போகிறான். இது ஒரு நிகழ்வு. மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல நிகழ்வு. போர் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே என்னென்னா, கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை கீழே இறங்குங்கிறான். ஆனால் அது என்ன ப்ரொசீஜர்னால், அர்ஜுனன் இருக்கணும், இவன் வந்து சாரதி வந்து அவனை பாடி அவனை வந்து இறங்க சொல்லணும். இவன் என்ன செய்வான், இறங்கிடான்னு சொல்லிட்டு இவன் இறங்குவான். இறங்கினா அவன் உட்காந்துருப்பான், பட்டுன்னு கையை பிடிச்சி இழுத்து போட்டுருவான். இழுத்த உடனே என்ன ஆகும்னா, அந்த தேர் அப்படியே தீப்பற்றி எரியும், முழுசாக தீப்பற்றி எரியும். எரிஞ்ச உடனே அவனுக்கு ஆச்சரியமாக போயிடும். என்னடா அப்படின்னு கேட்பான். என்னன்னு கேட்டால், கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் அந்த தேர் வந்து இதாக இருக்குது. கிருஷ்ணனுடைய பவர்னால் அந்த தேர் வந்து சும்மா இருக்குது. எப்பொழுது கிருஷ்ணன் இறங்கினாலோ அப்பொழுதே வந்து அந்த தேர் வந்து தீப்பற்றி எரிகிறது. இது ஒரு நிகழ்வு.
மகாபாரதம் முடிவு காலத்தில் என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணன் கூப்பிட்றான் அர்ஜுனா நான் வந்து என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நான் திரும்பி போக போகிறேன். அதனால் நீ என்ன பண்ண, இங்கே இருக்கிற பெண்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு உன்னோட நாட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிறான். கிருஷ்ணா நீயே போயிட்டா எனக்கு என்ன வாழ்க்கைங்கிறான். இல்லை இதுதான் வந்து உலக வாழ்க்கை, நீ திரும்பி போங்கிறான். திரும்பி போன உடனே அவன் என்ன செய்கிறான், லேடிஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு தேரில் போகிறான். தேரில் போனால் எதிர்த்தாப்புல 3-4 திருடர்கள் வர்றாங்க. வந்து இவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. யாரை? அர்ஜுனன். வில்லில் சிறந்தவன் விஜயன். அவன் என்ன செய்யறான், போய் அந்த காண்டீவத்தை எடுக்க பார்க்குறான். காண்டீவம் வரமாட்டேங்குது. காண்டீவம் சுத்தமாக எடுக்க முடியல. இவனுக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம காண்டீவத்தை எடுக்கணும் வர முடியுது, ஒரு சாதாரண திருடங்கிட்ட போய் நம்ம அடி வாங்கிட்டோமே அப்படின்னு இவனுக்கு வேதனை, உடம்பெல்லாம் ரத்தமாக வடியுது. இப்படி ஆகி போச்சுன்னு அவன் யோசிக்கிறான். யோசித்த உடனே அந்நேரம் இவர் வர்றார், வசிஷ்டர் வர்றார். என்ன அர்ஜுனா அப்படிங்கிறான். இல்லை சாமி, நான் இப்படி வந்தேன், இப்படி சாதாரண திருடர்கிட்ட அடிபட்டு இப்படி காயத்தோடு நிற்கிறேன். எப்பயும் அசாத்தியமாக வந்து அந்த வில்லை எடுப்பேன் காண்டீவத்தை, இப்போ என்னால் தூக்கவே முடியல. அப்படியா? இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். நீ வந்து திரௌபதி மானபங்கப்படுத்த பிறகு உங்களை அடிமை ஆக்கிட்டான் யார்? துரியோதனன். அப்போ வந்து நான் வந்து கர்ணன்கிட்ட சொன்னேன், இந்த காண்டீபத்தை நீ எடுத்துக்கன்னு சொன்னேன். இல்லை ஏன் வீல் இருக்க, நான் எதுக்கு இதை எடுக்கணும்னு என்னை அந்த காண்டீபத்தை வந்து அவமதிச்சுட்டானே நான் நினச்சேன். அப்போ நீ உங்கள்கிட்ட சொன்னேன், நீ என்ன சொன்னீங்கன்னா இதுக்கு காலம் வர அந்நேரம் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதே தான் இப்போ கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் நீ காண்டீபத்தை எடுக்க முடிஞ்சிச்சு. இப்பயும் அதே தான், நீ வந்த கிருஷ்ணன் உன்னை விட்டு போயிட்டான், உன்னால் அந்த காண்டீபத்தை எடுக்க முடியல. என்னைக்கு வந்து இறைவன் உன்னோடு இருக்கின்றானோ அப்போ உனக்கு எல்லா பவரும். இறைவன் இல்லைன்னா உனக்கு எந்த பவரும் கிடையாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மனிதன் வந்து உடல் மனம் ப்ளஸ் கடவுள் ஈஸியோட்டு மனிதன். உடல் மனம் கூட்டல் கடவுள் ஈஸியோட்டு மனிதன். இந்த மனிதனில் அந்த கடவுள் எடுத்துட்டிங்கன்னா எட்ஜிங் காட் அவுட்டும்பாங்க, ஈகோம்பாங்க. எட்ஜிங் காட் அவுட், ஈஜிஓ. ஆக இந்த இறைவன் கூட இருக்கிற வரைக்கும் அர்ஜுனன் வந்து அந்த எல்லா பவரோடு இருந்தான். என்றைக்கு வந்து கிருஷ்ணன் போயிட்டானோ அன்றைக்கி பவர் இல்லை. இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு எப்படின்னா, மகாவீரர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய மகான். அவர் வந்து 12 வருடம் தவம் இருந்தார். புத்தரும் 12 வருடம் தவம் இருந்தார். அன்றைக்கி வந்து இறைவனை பார்ப்பது இல்லாட்டி இறைவனோடு சேருவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழி தெரியல. இப்போ நமக்கு வழி தெரியுது. பகவானோட எப்படி சேர்றதுங்கிறதுக்கு நமக்கு வழி பகவான் சொல்லியிருக்கார். இப்போ அவர் கடவுளை தேடி அலைந்தவர்கள். அவன் வந்து புத்தர் என்ன செய்கிறாரு, குதிரையில் போகிறாரு. குதிரையை மகனை விட்டுட்டு ஒய்ஃபை விட்டுட்டு ராத்திரியில் அவனுடைய வேலையால் கூப்பிட்டுக்கிட்டு இந்த சத்தம் கேட்காத மாதிரி குதிரையை கையில் பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு அவுட்டரில் வந்து குதிரை ஏறி நாட்டை விட்டு வெளி தூரத்துக்கு வந்து இறங்கிறார். அப்போ அந்த இவன் சொல்லுவான், அந்த வேலைக்காரன், எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அரண்மனை, அப்படியே பளிங்கு பளன்னு இருக்கு, திரும்பி பாரு இன்றைக்கி பௌர்ணமி எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, இதை விட்டுட்டா வர்றேன்னா. இல்லை எனக்கு இந்த வாழ்க்கையை சலிச்சு போச்சு. ஏன்னா டெய்லி இன்பம் தாங்க. புத்தருடைய வாழ்க்கையில் புத்தர் பிறந்த உடனே என்ன ஆகும்னா, இமயமலையிலேருந்து ஒருத்தன் வருவான். அவனுடைய வயசு வந்து 90 வயசு. அந்த சாமியார் வேகமாக வருவான். என்னையா எதுக்கு எவ்வளோ தரேன்? இல்லை என்னுடைய காலம் எவ்வளோன்னு தெரியாது, அதுக்குள்ளே நான் பார்க்கணுன்னு சொல்லி இமயமலையிலேருந்து வந்து புத்தரை காமிக்க சொல்லுவான். புத்தரை காமிச்சோன்னா பாதத்தை தொட்டு தலையில் வச்சுக்கிடுவான். என்ன சாமி இவனை போய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு? உனக்கு தெரியாது, இவன் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஞானியாக வருவான்பான். அவன் குழந்தை பிறந்தவுடனே எல்லா ஜாதகம் பார்க்குறவனெல்லாம் கூப்பிடுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, இவன் 2 விதமாக வரும்பாங்க எல்லா ஜாதகத்தையும் பார்க்குறவன்.
ஒன்று ஞானியாவான்னு இல்லாட்டி பெரிய சக்கரவர்த்தி ஆகலாம். ஒரே ஒருத்தன் மட்டும் இவன் பேர் ஞானியாத்தான் இருப்பான். அவனுக்கு மட்டும் காசு கொடுக்க மாட்டான், மற்றவங்களுக்கெல்லாம் காசு கொடுப்பான் அந்த அரசன். ஆனால் இவன் உண்மையில் அந்த சலித்து போய், ஏன்னா அவன் போகிற இடமெல்லாம் வந்து ஒரு சருவு கூட இருக்கக்கூடாது, வயதானவங்க இருக்கக்கூடாது, நோயாளி இருக்கக்கூடாது, இறந்தவனை பார்க்கக்கூடாதுன்னு ஆர்டர். அவன் அப்படியே தான் வளர்ந்தான். ஒரு நாள் நகர்பிரவேசம் போய் அதை பார்த்தா ஒரு சாமியாரை பார்ப்பான். இது என்னடா சாமியார்? ஆமாம் அப்படின்ட்டான். இவன் வாழ்க்கையை திறந்தவன். இவன் என்னன்னு கேட்பான். இவன் ஒரு நோயாளிம்பான். இவன் என்னென்ன இறந்து போயிட்டான். அப்போ எனக்கு இறப்பு இருக்கு. ஆமாம் அப்படின்பான். அப்போ நான் சப்ஜெக்டை விட்டு எங்கெங்கேயோ போகிறேன். சரி, அப்போ வந்து என்ன பண்ணுவான், வந்து அதுக்கு பிறகு தேடி உண்மையை தேடி கண்டுபிடிக்கும். அதே மாதிரி மகாவீரர் என்ன செய்வார், அரண்மனையை விட்டு தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் வர்றவனுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவார். வெறும் வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு ரோட்டில் வருவார். ஒருத்தன் கடைசியாக ஒருத்தன் வருவேன் ரோட்டில் போகையில். முதல் பேர்னா அவனுக்கு நிறையா பொண்ணு எல்லாம் கிடச்சிருக்கான். அவன் கடைசியாக வருவேன். ஏன்டா இப்போ வர்ற என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்நேரம் போய் வர்றேன் இல்லைங்க. அப்போ என்ன செய்வான், வேஷ்டியை கிழித்து பாதியை கொடுப்பான். அது புயூர் வெள்ளி ஜரிகை வேஷ்டி. இவன் போய் கடையில் கொடுப்பான். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் இந்த கடைக்காரன் சொல்லுவான், டே இது புயூர் ஜரிகை, மிச்சத்தை கொண்டு வா, நான் அதுக்கு 1000 ரூபா தர வேண்டாம். மகாவீரர் தூங்கிட்டு இருப்பார், அந்த வேஷ்டியை பிடிக்கிட்டு போயிடுவான். அன்னைக்கு இருந்து அவர் வேஷ்டியை கட்டலை, கடைசி வரைக்கும் நிர்வாணமாக இருந்தார். இப்போ அந்த ஊரில் என்னன்னா ஒரு பெரிய திருடன், அவன் பேர் ரோஹினோயான்னு பேர். அவன் என்ன செய்கிறான்னா, ரொம்ப திருடுறதில் ரொம்ப கில்லாடி, ஒரு தடையும் விற்க மாட்டான். அவன் திருடுறது ஏழைகள், மிடில் கிளாஸ் எல்லாம் திருடுறதில்ல, பெரிய பிரபுக்கள் இல்லாட்டி அரண்மனை, அங்கே தான் திருடுவான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவன் திருடுறதில் ஒரு 50% ஏழைகளுக்கு கொடுப்பான், வாரி வழங்குவான். ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு, குளம் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பான். இப்போ என்ன செய்கிறான், அவங்க அப்பா வந்து மரணப்படுக்கையில் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு நீ இவ்வளோ நாள் வாழ்ந்துட்ட, எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல், அந்த அறிவுரை கடைசி வரைக்கும் எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு கேட்பான். அவர் என்ன சொல்கிறார், ஒன்று தாண்டா சொல்கிறேன், எங்கேயாவது மகாவீரரை பார்த்தா பக்கத்திலே போயிடாது, அவர் சத்சங்கத்தில் உட்காந்தே நம்ம வாழ்க்கையை கெட்டு போயிடும், நம்ம குலத்தொழிலே போயிடும் அப்படிங்கிறான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே செய்கிறேங்கிறான். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவன் வர்ற இடத்துல சத்சங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் ஒரு ஓரத்தில் அப்படியே கூடி போகிறான். 2 காதையும் கையை வச்சு மறைச்சிக்கிட்டான். அவர் பேசுகிறத கேட்கக்கூடாதுல்ல, மறைச்சிக்கிட்டான். மறைச்சிக்கிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு முள் தச்சுது. முள் தச்சோம்னா அப்படின்ட்டு தான் 2 கையும் எடுத்து அந்த முள்ளை எடுக்கிறான். அப்போ அவர் மகாவீரர் என்ன சொல்கிறாரு, தேவர்களுக்கெல்லாம் வந்து கண்கள் இமைக்காது, அவர்கள் போட்டிருக்கிற மாலை வாடாது, அவர்கள் பாதம் தரையிலே படாது அப்படிங்கிறார். அதுக்கு முள்ளை எடுத்துட்டோன்னா பழையபடி காதை வச்சுட்டு அப்படி போயிட்டேன். இப்போ அந்த அரண்மனையில் எல்லா பிரபுக்களும் கூடுறான். கூட்டி இந்த திருடனால் எங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது, எங்களுடைய நிறைய திருடிட்டு போயிடறான், நிம்மதி இல்லை, திருப்தி இல்லைங்க. உடனே அவர் என்ன செய்கிறார், அரசர் ஒரு அரச சபையை கூட்டுறார், இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்குறார். அப்புறம் அவர் முடிவுக்கு வரல. அபயகுமார்ங்கிறது அமைச்சர், அவரை மட்டும் தனியாக கூப்பிட்றார், நீங்கள் எல்லாம் போகலான்ட்டு. எனக்கு என்ன செய்வே தெரியாத, அவனை பிடிக்கணும். அப்போ அபயகுமார் ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் ஆனான். அவன் என்ன செய்கிறான், இந்த ரோஹினோயோ எப்போ வந்து டவுனுக்குள்ளே வந்தாலும் நமக்கு இது சொல்லு, இது அந்த வந்த விவரத்தை எனக்கு சொல்லுங்கிறான். அப்புறம் அவன் இந்த ரோஹினோயோ என்ன செய்வான்னா, நகரத்தில் இருக்கிற ஒரு பெண் வீட்டுக்கு வருவான். அந்த பெண்கிட்டையும் அபயகுமார் என்ன செஞ்சுருப்பான்னா, நிறைய மதுவில் சில இதுகெல்லாம் கலந்து அதை வச்சுருப்பான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வீட்டுக்கு போய் அந்த மதுவை குடித்த உடனே சுத்தமாக சுயநினைவு இல்லாமல் போயிடுது. ரொம்ப நேரம் இவனை தூக்கிட்டு வந்துடுறாங்க அரண்மனைக்கு. அரண்மனைக்கு தூக்கிட்டு வந்து முழிச்சு பார்க்குறான், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அங்கிட்ட பெண்கள்லாம் ரொம்ப ஆடம்பரமான உடைகள் உடுத்திட்டு போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த கோல்டன் இதாக இருக்குது, பூச்சிருங்க, ஒரே சுகமான வாடகை வருது. தூரத்தில் வந்து
அந்த நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஆர்ப்பாட்டம் அரவாரமாக இருக்கும். அப்போ இவன் என்ன செய்கிறான், முழிச்சு பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்மணி ஒருத்தி வர்றான். நீங்கள் தான் இனிமேல் இந்த ஏரியாவுக்கு தலைவர், உங்களுக்கு அதுக்கான அறிவிப்பை என்னுடைய தலைவர் கொண்டு உங்கள்கிட்ட கொடுப்பார் அப்படிங்கிறான். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தையும் வர்றான். அவன் நல்ல ட்ரெஸ்ஸு ரொம்ப ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு, ஒரு கோல்டு கம்பு வச்சுருக்கான், ஒரு பேனா கோல்டு பேனா வச்சுருக்கான். நான் நீங்கள் அடுத்து இந்த ஏரியாவுக்கு நீங்கள் தான் தலைவர், அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன நன்மைகள்லாம் செஞ்சீங்க அதை சொல்லுங்கள், நாங்கள் குறிப்பேடில் குறிக்கணும் அப்படிங்கிறான். இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போயிருக்கு. நான் கொலை வெட்டுறதுக்கு காசு கொடுத்தேன், ஸ்கூல் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தேன், ஏழைகளுக்கெல்லாம் காசு கொடுத்தேன், மரம் வச்சேன், அதுன்னு பூராத்தையும் சொல்கிறேன். பூராத்தையும் இல்லைங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்கிறான். இதை முடிச்சுட்டேன். இது ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்னு முழிச்சு பார்க்குறேன். முழிச்சு பார்த்தா அப்போத்தே மகாவீரர் சொன்னது ஞாபகம் வருது. ஒரே ஒரு 3 இல்லை, ஒரே ஒரு இது ஞாபகம் வருது. என்ன வருதுன்னா, அந்த தேவதைகளுக்கு கால் தரையில் படாது அப்படின்னு. ஆனால் முழிச்சு பார்க்குறேன், எல்லோரும் நடந்து போகிறாங்க, கால் படுது. அப்போ நினைக்கிறேன், இது அபயகுமாரோடைய வேலை, அந்த அமைச்சரோட வேலை, அதனால் இவங்களாம் படுதுன்னாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலைங்கிறான். பண்ணலைங்கவும் என்ன செய்வான், அவனை அரசர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. இதை ப்ரூவ் பண்ண முடியல, அவன் விட்டுருவான். விட்டுட்டு போய் வீட்டில் போய் உட்காந்துருப்பான். வீட்டில் போய் உட்காந்து யோசிப்பான், நம்ம எப்படா வந்தோம், என்ன நடந்துச்சு, பூராத்தையும் யோசிப்பான். யோசிக்கையில் என்ன வருதுன்னா, இந்த மகாவீரர் என்ன சொன்னார், பெண்களுக்கு தேவதைகளுக்கு கால் பாதலம் படாதுங்கிற ஒரு அரை வாக்கியமே நமக்கு ஞாபகம் இருந்துச்சு. முழு வாக்கியம் கூட ஞாபகம் இல்லை, அரை வாக்கியமே ஞாபகம் இருந்துச்சு. இந்த அரை வாக்கியம் கேட்டதுக்கே நம்ம தப்பிச்சுட்டு வந்துட்டோமே. இந்த மகாவீரர் சொன்னதை முழுசாக கேட்டோம்னா உங்களுக்கு யாருக்கும் போர் அடிக்குதா? மகாவீரர் சொன்ன அரை வாக்கியமே நம்மளுக்கு இந்த வாழ்க்கை இவ்வளோ மாற்றி போடுச்சு, இல்லைன்னா நேரம் நம்ம கலை ஏறி இருப்போமே அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக மகாவீரர்கிட்ட போயிடுறேன். மகாவீரர்கிட்ட போய், நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணேன், நான் பெரிய திருடன், எங்கள் அப்பா பெரிய திருடன், எங்கள் பரம்பரையே திருடர்கள் அப்படிங்கும். அதனால் ஒன்றும் இல்லை, நீ எப்போ திருந்திட்டையோ உனக்கு நான் தீட்சை தருகிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு முதல்ல நான் போய் மகாராஜாக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வரேங்கிறேன். சரி அப்படின்னு அனுப்புகிறார். இவன் நேராக மகாராஜாக்கிட்ட போகிறேன். மகாராஜா, என்னை இந்த ரோகி நோயை திருடன், நான் நிறையா திருடி இருக்கேன், அந்த திருடனால் முக்கியமான பொருள் பூரா என் வீட்டில் இருக்குது, அதை பூராத்தையும் இப்போ இறக்கிடுவேன், நீங்கள் இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன், இல்லை மன்னித்து விட்டாலும் விட்டுருங்க, அது உங்களுடைய டிஸ்கஷன் அப்படிங்கிறேன். அப்படியா? எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அமைச்சரவையில் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லாட்டி ஆயுள் சரண்டு பண்ணணும், எல்லாரும் சொல்கிறாங்க. மகாராஜா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு என்ன செய்கிறான், அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்றான். மன்னிப்பு கொடுத்த உடனே அவன் யார் மகாவீரர்கிட்டையே சேரில் உட்காருங்கம்மா, மகாவீரர்கிட்டையே சீடராக சேர்ந்து விடுகிறான். இதுதான் எது நமக்கு வேணுமோ அதைத்தான் செய்யணும். ஏன் முதவே இங்கே உட்கார வேண்டியதான். இதனுடைய தாற்பயம் என்னன்னா, மகாவீரர் சொன்ன அரை வாக்கியம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. முழுதாக நல்ல மனிதனாக, ஒரு ஞானியாக பிற்காலத்தில் அவன் மாறினான்.
பகவான் ஒரே ஒரு வரி சொல்கிறார். இது அரை வரியில் மாறினது. பகவான் சொன்ன முழு வரி யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராயா. இந்த நாமம் வந்து உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த நாமம். இதை நான் சொல்லுவேனால், அதாவது நாமி கூட முக்கியமில்லை, நாமம் முக்கியம் என்பார்கள். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம், மதியம் கொஞ்சம் நேரம், இரவு கொஞ்சம் நேரம், எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நாமத்தை சொல்ல வேண்டும். நாமத்தை சொல்ல சொல்ல நாம் நன்றாக இருக்கும், நம்முடைய வாரிசுகள் நன்றாக இருக்கும், நம்முடைய உடல்நிலை ரொம்ப நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த இடமும் வந்து புனிதமாகும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தவுடனே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், மனம் லயித்து விடும். இந்த ஆலயம் என்பது என்னன்னா ஆன்மா கூட்டல் லயம், ஆன்மா லயிக்கின்ற இடம்தான் ஆலயம். இப்போ எங்கள் நாமாலயத்தில் என்ன பண்ணுறோம்னா, காலையில் 3 வேளை பூஜை நடக்கிறது. வியாழக்கிழமை காலையில் வர்றவங்களுக்கு பூரா பிரசாதம் கொடுக்குறோம். சாயந்தரம் வந்து சத்சங்கம் நடக்கும். சத்சங்கத்தில் என்ன பண்ணுவோம்னா, நாமாவளி இருக்கும், பகவானை பற்றி பாடுவாங்க, பாத பூஜை இருக்கும், அபிஷேகம் இருக்கும், சிறப்புரை இருக்கும். அது இல்லாமல் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பார்கள். இது வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கின்ற ஒன்று. இதில் முக்கியமானது இந்த கூட்டு பிரார்த்தனை. அநேகமாக இங்கே வந்து கும்பிடுகிறவர்களுடைய பிரச்சனைகள்லாம் முழுவதுமாக தீர்ந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. ஒரு 80% வரைக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருக்கிறது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சார், இது தீரவே மாட்டேங்குது சார், இது என்ன சார் செய்யலாம், நான் நாமம் சொல்கிறேன் சார், இதை எப்படி சார் சரி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். அவருக்கு நடந்துச்சு எனக்கு நடக்கலை, இவருக்கு நடந்துச்சு எனக்கு நடக்கலை. இப்போ அவருக்கு வந்து இருக்கிற வினைப்பயன் கர்மா வந்து 50%னா இல்லை 30%னா, நீங்கள் 30%க்கு உள்ள நாமாவை சொன்னோன்னா அவருக்கு தீர்ந்து போயிடும். ஒருத்தருக்கு 90% இருக்க கர்மா, அது எப்படி தீரும் சார்? நீங்கள் 100%க்கு நீங்கள் நாமா சொல்லணும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நாமா சொல்லுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து இந்த வாழ்க்கைங்கிறது இருவினை பயன் தான். வினைப்பயன். இந்த நாம் போன பிறவியில் என்ன நன்மைகள் செய்வோமோ அதற்கேற்ற மாதிரி நல்ல உடல்நிலை, நல்ல மனைவி, நல்ல மகன், நல்ல மகள், நல்ல வீடு, நல்ல சுற்றமைப்பு. நாம் செஞ்ச தப்புக்கு நோய் வருது, கடன் வருது. ஆனால் எல்லாருக்கும் வந்து பூரா பேரும் 24 மணி நேரமும் நல்லா இருக்காங்க, வாழ்க்கை பூரா நல்லா இருக்காங்கன்னு அப்படி இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் டார்க் பிஃபோர் த டான் அப்படிம்பாங்க. எப்பயுமே விடியலுக்கு முன்னாடி இறப்பு உண்டு, இரவு உண்டு, இரவுக்கு பிறகு விடியல் உண்டு. எல்லோருக்குமே சில சில நோய்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கத்தையும் செய்யும். அது எப்பொழுது தீரும் என்றால் நீங்கள் நாமாவை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் அடுத்து உங்களுக்கு பிறவி இல்லாமல் போகலாம். அதுதான் நிதர்சனம். இது இந்த அளவில் இதை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். சரியா? எங்கே அவங்கள காணோம்? இல்லை வேறு எதுவும் பேசணும்னா பேசலாம். இந்த வாழ்க்கை வந்துங்க ஒரு விசித்திரமானது. லைஃப் இஸ் மோஸ்ட் அன்பிரடிக்டபிள். அந்த வாழ்க்கையை நாம் வந்து எப்பயுமே வந்து இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை வந்து ஒரு மர்மம். வாழ்க்கையை வந்து நம்ம வந்து இலகுவாக, சீராக, சிறப்பாக மாற்ற வேண்டும் என்றால், எனவே இந்த வாழ்க்கையை நாம் நன்றாக மாற்றுவதற்கு ஒரு எளிய வழி இங்கே இருக்கிறதுல எனக்கு வந்து பகவான் இடையிலுக்கு தியானம் பண்ணலாம். ஆனால் தியானத்தில் உட்கார்ந்த உடனே அவங்க மனம் வந்து தியானத்தில் இருக்காது, எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தியானம் பண்ணுவோன்னு உட்காருவோம், உட்கார்ந்த உடனே இன்றைக்கி என்ன தப்பு செஞ்சோமோ,
இல்லாட்டி என்னென்ன நன்மை நடந்ததோ அதில் பூரா ஓடிடும். இல்லை பப்ளிக் சர்வீஸ் பண்ணலாம், அதில் முழுசாக ஈடுபடணும், அதுக்கு உடல் ஒத்துழைக்கணும். இருக்கிறதுலையே எளிய வழி என்பது நாமாவளி தான். இந்த நாமம் சொல்ல சொல்ல உங்களுடைய இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வாங்க, உங்களை சுற்றி இருக்கிற மின்காந்த அலை, அந்த காந்த அலைகள் மாறும். அந்த காந்த அலைகள் மாறினால என்னுடைய காந்த அலைகளும் உங்களுடைய காந்த அலைகளும் ஒத்து போகிறதுனால தான் என்னால் இங்கே பேச முடிஞ்சிச்சு, வர முடிந்தது. எனவே எத்தனையோ, அதாவது எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் லண்டனில் இருக்கார். அவர் ஒரு நாள் திருவண்ணாமலை வந்திருந்தார். அந்த பகவானை பற்றி நிறையா பேசினா, பகவானை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் என்ன பண்ணாருன்னா காஞ்சன்காடு போனார். காஞ்சன்காடில் போய் அங்கே ஒரு 3 நாள் 72 மணி நேரம் இருக்கணும் அங்கே இருந்தார். இருந்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணார். சார், இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன் சார், நீங்கள் யோகிராம் சிவகுமாரையும் மற்ற ஞானிகளையும் ஒரே தராசில் பார்க்காதீங்க. அவங்க மற்றவர்களை விட ஒரு பல மடங்கு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறார். ஹில்டா, எந்நேரம் முடிக்கணும்னு சொல்லுங்கள், முடிச்சுக்கிறேன். ஹில்டான்னு ஒரு அம்மையார், அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க என்னன்னீங்கன்னா, இங்கே பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அருவமான நிலையில் 2 பேரும் பேசுவாங்களாம். பகவானும் அவரும் பேசுவாங்க. அப்பயே பேசிக்குவாங்களாம். இதெல்லாம் நமக்கு மனசு ஒத்துக்கிறாது. இப்போ இறைவன்கிறதே நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். நீங்கள் நாத்திகர்கிட்ட பேசுனீங்கன்னா அவனே ஜெயிப்பான். இப்போ இந்த ஃபேன் ஓடுது, காற்று என்ன காற்று அடிக்குதுன்னா, காற்றை உணர்றதுனால தான் காற்று ஃபேன் ஓடுது, காற்று இருக்குன்னு நம்புகிறோம். அது மாதிரி இறைவனை உணர்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இப்போ அந்த ஹில்டா அம்மையார் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு 1000 பேர் பக்தர்கள் இருக்காங்க. அவர்களுக்கே அவங்க பகவானை பார்க்க வர்றாங்க. அப்போ பகவான் என்ன செய்கிறார், ஹில்டாவுடைய சீடர் ஒருத்தர் பகவான் இருக்கார். பகவான் என்ன சொல்கிறார், எந்நேரம் வந்தாலும் அவரை என்கிட்ட கூப்பிட்டுவாங்கங்கிறார். ஹில்டா அம்மையார் ராத்திரி 11:30க்கு வர்றாங்க. இவங்களும் அவரை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்தோன்னா அந்த அம்மா இவருக்கு காலுக்கு விழுகுது. பகவான் கேட்குறாரு, இது காலுக்கு விழுகிறது அவசியமானு கேட்குறாரு. அவசியம்தான்ங்கிறாங்க. அவருடைய சீடது, ஹில்டாவுடைய சீடது லீலோ சோவிக்குங்கிற ஒருத்தர். அவர் பகவானை பற்றி ஒரு பெரிய ஒரு சத்சங்கம் நடத்துகிறவர். அங்கேருந்து ஒரு ஜான் ரைட் நினைக்கிறேன் ஒருத்தர் பகவானை பார்க்க வர்றார். அவரே பகவானை பற்றி புஸ்தகம் எழுதினவர். அவர் புஸ்தகம் எழுதின பிறகு நம்ம ஆளுகள்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ஒருத்தரும் பேர், அது வரைக்கும் அவர் ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். அவர் முதல்ல வர்றார். அவருக்கு என்னன்னீங்கன்னா அதாவது அவர் அப்நார்மலாக தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணி என்னென்னா, அப்நார்மலாக தியானம் பண்ணால் ஒரு குருவை வச்சுக்கிட்டு பண்ணணும். குருவை வைக்காமல் பண்ணிங்கன்னா ஏதாவது கஷ்டம் அது தீர்க்க முடியாது. அவருக்கு அப்படி ஆகி போயிடும். அவர் அங்கேருந்து பரப்பிட்டு இங்கே நேராக திருவண்ணாமலை வர்றார். பகவானை பார்க்கணுன்னு பார்க்குறார், தேடி அலைகிறார். அப்புறம் அவர் இந்த இடத்துல இருப்பார், இத்தனை மணிக்கு இருப்பாருங்கவும் ஒரு நாள் அவரை பகவானை போய் தரிசிக்கிறார். பகவான் அவரை கூப்பிட்டு ஒரு டீ கடையில் வச்சு பேசி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கார். எவ்வளோ நாளாக இருக்குது எல்லாம் கேட்குறார். அப்போ அவரை பகவானை பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது, பகவானை பார்த்தா நம்மளை பார்க்கவே முடியாது. அவர் நீங்கள் நான் போய் பார்க்குறேன், இப்படியே நேராக பார்த்துக்கிட்டே இருக்கா, என்னால் முடியல. அந்த கண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நானாக கண்ணை மூடிக்கிறேன். ஏன்னா அப்படி பார்ப்பேன். இப்போ அவனுக்கு தீராத தலைவலி,
அப்போ பகவான் என்ன சொல்கிறார், நீ அவனுக்கு வந்து பார்த்துட்டு பழையபடி ஒரு வாரம் கழித்து வரலாம்ங்கிறார். எகைன் ஒரு வாரம் கழித்து அவர் பழையபடி தேடுறார், கிடைக்கல. அப்புறம் பகவானை பார்க்குறார். அப்புறம் மேல் வந்தது பழையபடி பகவான் அவருக்கு அருள் பாலித்து அவருக்கு அந்த தலைவலியிலிருந்து பூரணமாக சரியாகிறது. அப்புறமே அவர் ஒரு புஸ்தகம் எழுதுறார். அந்த புஸ்தகத்து பேர் எனக்கு உடனே ஞாபகம் வரல. அதன் பிறகு நிறைய பேர் நம்மளுடைய டிவா ஜெகநாதன் ஒரு நாள் போகிறார். பகவான் வந்து இதில் உட்காந்துருக்கார், இதில் கோயிலில் உட்காந்துருக்கார். இவர் அங்கே போகிறது பகவானை பார்த்தோம் இவர்கிட்ட காலுக்கு விடுறாரு. நீ அங்கே போங்கிறாரு, இங்கே அண்ணாமலையை போய் பாருங்கிறாரு. அண்ணாமலையால் இங்கே பார்க்குறேங்கிறாரு அவர். அப்படி திவாஜனான் வந்து அவ்வளோ பாடல்கள் பகவான் மேலே எழுதியிருக்கிறார். இந்த வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானதுங்க, ரொம்ப விசித்திரமானது. அதுக்கு நம்ம ஒரு எளிய வழிதான் இந்த நாமம் சொல்லுவது. இன்னொரு கருத்துக்களை இதோட முடியலாம்னு நினைக்கிறேன். ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். ஒரு நாள் பகவான் இந்த கோயிலில் உட்காந்துருக்கார். ஒரு அம்மா வருது, ரொம்ப ஒரு கிழிஞ்ச சேலை கிழிஞ்ச சட்டரோடு வருது. வந்து என்னன்னு கேட்குறாரு. பக்கத்தில் கணேசன் உட்காந்துருக்கார், ரமணருடைய பேர். அந்த அம்மா வந்து கேட்குது, சாமி கோவிந்தசாமி கல்யாணம் ஆகணும். கோவிந்தசாமி யாருமா? என் பையன் சாமி. உனக்கு எத்தனை குழந்தைங்க? 4 பையங்க. இப்போ மற்றவங்களாம் எங்கே? மற்றவங்களாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அவன் தனியாக இருக்காங்க, இவனுக்கு மட்டும் கல்யாணம். நீ யார் கூட இருக்கல? யார் கூட இல்லை. எப்படி சாப்பிட்ற? பிச்சை எடுத்துருந்தேன் சாமி சாப்பிட்றேன். அது இருக்கட்டும், வேறு எனக்கு கோவிந்தசாமி கல்யாணம். அப்படியா? உங்கள் ஊரில் நீ இப்போ நைட்டு படுக்கிறீங்களா? அங்கே ஏதாவது மண்டபத்தில் ஏதாவது தூணில் ஏதாவது சிலைகள் வேறு ஏதாவது கோயில் சிலைகள் ஏதாவது இருக்கும்? ஒரு சிலையும் இல்லை சாமி. ஆனால் நான் அந்த தூணில் பார்த்தேன் ஏதோ ஒரு சிலை இருக்குது ஞாபகம். நீ என்ன செய்ய, 48 நாள் அதுக்கு சிலைக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கு பிறகு ஏப்ரல், அதை சொல்கிறது உத்தேசம் நான் சொல்கிறேன், ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி காலையில் 10:30 to 12 உன் பையனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி இவருக்கு என்ன செய்யுது, இந்த 48 நாள் விளக்கு அடிக்கிறது. பழையபடி வந்து அந்த பையனுக்கு திருமணம் ஆகிடுது. திருமணம் ஆன பிறகு பழையபடி வருது. பழையபடி வருதுன்னா நேராக அண்ணாமலையாரை பார்க்க மற்ற இடத்துக்கெல்லாம் போக கடைசியில் வந்து சாமிகிட்ட வருது. சாமி வர்றேன் சாமிங்குது. ஏன்னா உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னே. அது என்ன ஆச்சுன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு சாமி, அதை சொல்லிட்டு போத்தேன் சாமி வந்துச்சு. நமக்கு பகவான் வந்து நிறைய அருள் பாலித்திருக்கிறார். இந்த அளவு நல்லது. நமக்கு அருள் பாலித்ததுக்கு என்ன செய்யணும், நம்ம கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அந்த நன்றியோட நம்பிக்கையோடு அதுக்கு நாமம் சொல்லணும். உங்கள் எல்லாருக்குமே அது மாதிரி ஒரு அருள் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து எங்கள் இப்போ நீங்கள் திண்டுக்கல் நாமாலயம் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அருள் கிடைக்கிறது. இதோடு இதை முடித்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். மணி 7 ஆகிடுச்சு. எனவே இதுவரை நீங்கள் எல்லாம் பொறுமையாக, நான் பேசுகிறது சார் முக்கியம் இல்லை, இதை பொறுமையாக மகிழ்ச்சியாக கேட்டீங்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் உயர்ந்த புகழோடும் சிறந்த ஞானத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமாரை வேண்டி நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் யாவும் பூரணமாக நிறைவேற பகவானை வேண்டி இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.